பசுபதி அப்படின்னோடனே பாஞ்சு வந்து டபால்னு சரத்குமார் மாட்டை அடக்குவார்ல, அப்படி நீங்கள் கூப்பிட்டோடனே ஒரு பசுபதியும் வரமாட்டான். ஹோம் ஒர்க் இருக்குது, வேலையை பாருங்க. ஒன்று யார் இப்போ இங்கே போச்சு சொன்னது சும்மாரியா? அதுக்கெல்லாம் வரமாட்டானுங்க. நீங்கள் கூப்பிட்டோடனே பாஞ்சு வந்து மாட்டெல்லாம் அடக்கலாம் முடியாது. அவனுக்கு 1000 வேலை கிடையாது. ஏன்னா உங்களை போல உங்கள் பிள்ளைகளால் ஏன் இருக்க முடியாது. உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்டதற்கும் இந்த தலைமுறை பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு யோசிப்பாங்க. உங்கள்கிட்ட அதிகபட்சம் என்ன எதிர்பார்த்தாங்க? நல்லா படி, ஒழுங்கார், கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாரு, ஏதாவது ஒரு வேலை போய் பொழைச்சிக்கத்தான் சொன்னாங்க இவங்களை. இப்போ அப்படியே சொல்கிறாங்க நல்லா படி. சரி நல்லா படிக்கிறேன், 500க்கு 490 எடுத்திருப்பா, 90 ஆவதா? நீ எவ்வளோ எடுத்த? அதான் சொன்னலப்பா 10th ஸ்டாண்டர்டு வீடு எரிஞ்சப்போ சர்டிஃபிகேட்டே எரிஞ்சு போச்சு. வாட் வாஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அஸ்? நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய குழந்தைகள் மீது என்னவாகலாம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 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 80ல் பிறந்த அவர் சொன்னார்ல, நான் இந்த பிள்ளை தலைமுறைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்குன்னு. உங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்பட்டது அவ்வளோதான். 400 மார்க் எடுத்தால் ஊரே திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க, புது சட்டையெல்லாம் எடுத்துருவாங்க. 400 மார்க்ஸ். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பயலுக்கெல்லாம் போகிற போக்கில் 500க்கு 502 503லாம் எடுப்பாங்க போது. நான் படித்தப்பெல்லாம் மேக்ஸில் மட்டும்தான் 100 எடுப்பாங்க. அதுவே அதை எடுத்தவனே அப்படியே வெள்ளை கலரில் ஒரு சட்டையை போட்டு ஸ்டைலாக தெரியும். அவனே யார்ட்டையும் பெருசாலாம் பேச மாட்டான், ஏன்னா படித்தவனா ரொம்ப அமைதியாக இருப்பானு. இப்போ தமிழ் இங்கிலீஷு என்னென்னமோ எடுக்கிறானுங்க. பரீட்சையே எவ்வளோ மார்க் வைக்கிறான்னு தெரியல. 110 போர்டு இருக்குது, அந்த போர்டில் எப்படி இருக்குது, இது இருக்குது. நான்லாம் பேச்சு போட்டியில் இருக்கும்போது நதி தன் வரலாறு கூறுதல் இது மாதிரியெல்லாம் இருக்கும். இயற்கை வளம் இப்படி தான் தலைப்பு கொடுப்பாங்க. என் பொண்ணு டிபேட் காம்படிஷனுக்கு போகிறா. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஏன் தண்ணீர் பஞ்சம் இருக்குன்னு பேசுகிறேன். நான் சொன்னேன், சவுத் ஆஃப்ரிக்காவில் தண்ணீர் பஞ்சத்துக்கு நமக்கு என்னமா ப்ராப்ளம்? இல்லைப்பா, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் குளோபல் வார்மிங்கோடைய ஒரு பார்ட் இது, அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறான். அப்போ தலைப்பே நதிதன் வரலாறுலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் தண்ணீர் பஞ்சத்துக்கு போயிடுச்சு. இப்போ நதிதன் வரலாறு கூறுதல் பேசின நான் இவனை கைட் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, விளங்குமா என்ன? இப்போ அதுதான் பிரச்சனை. நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியினுடைய யதார்த்தம் நமக்கு புரிய நம்முடைய ஈகோ தடுக்கிறது. அதிகாரத்தின் வழியாக குடும்பத்தை நிர்வகிக்க நாம் முயற்சி செய்கிற போது ஏற்படக்கூடிய ஒரு பெரும் போராட்டம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் தாத்தா இருந்ததை போல உங்கள் அப்பா இல்லை, அதனால தான் உங்கள் அப்பா வளர்ந்தார். உங்கள் அப்பா இருந்தது போல் நீங்கள் இல்லை, அதனால தான் நீங்கள் கொஞ்சம் வளர்ந்தீங்க. நீங்கள் இருப்பதை போல் உங்கள் பிள்ளை இருக்க வேணாம், அப்போ தான் அவன் வளருவான். அவ்வளவுதான்.